வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமெக் கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஸோ லீனியர் அல்ஜீப்ரா. ஸோ ஆல்ரெடி 3 parts ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் லீனியர் அல்ஜீப்ரா. ஸோ அதில் வர இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு மேட்ரிக்ஸ், டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ நீங்கள் இன்னும் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா ஐ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரியா. ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் சொல்யூஷன் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 2ன்னு வந்திருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி ஆல்சோ 2. ஸோ போத் ஆர் சேம் பட் விச் இஸ் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்கும். பட் ரேங்க் ஆஃப் ஏ 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபி ஆல்சோ 2. So number of variables ஓட கம்மியா இருக்கிறதுனால so your answer will be, so it is a consistent and more than one solution சரியா. so many solutions are infinite number of solutions, so more than one solution possible. so option B is the right answer, infinite solution சரியா. so இதான் வந்து லாஸ்ட் வீடியோல கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் ரைட். so இந்த வீடியோல வந்து we will discuss about the eigenvalues and eigenvectors சரியா. so அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரியா. ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் சரியா. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வெக்டார்னா என்ன அப்படின்னா, ஸோ 2 வெக்டார்ஸ் x1 அண்ட் x2 இருக்கு, ஆர் செட் டு பி லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா ஒன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம கே அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதாவது வந்து இப்போ 2 times ஆர் 3 times வந்து அனதர் வேரியபிள், அதாவது அனதர் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ இண்டிபெண்டன்ட்னா அந்த மாதிரி வந்து எழுத முடியாது, அதை தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x1 மேட்ரிக்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து 1 and 2. ஸோ இப்போ x2 மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 and 4 அப்படின்னா 2 times இருக்கு. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடுது. ஸோ 2 times. ஸோ இதான் வந்து k, அதாவது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x2 will be k times of your x1. ஸோ இந்த கேங்கிறதா வந்து ஒரு ஸ்கேலார் வேரியபிள். ஸோ வந்து எய்தர் மேபி 2 3 ஸோ எந்த நம்பரமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யுவர் மேட்ரிக்ஸ் x1 and x2 ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ x1 will be 1 and 2 and x2 will be 1 and 3. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கேலார் வேரியபிள் வச்சு வந்து எழுத முடியாது. ஸோ x2 which is not equal to k into x1. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் a linearly independent matrix அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ இதில் வர இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்றோம்னா, ஸோ இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ஸோ வந்து ரெண்டுமே வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம் சரியா. ஸோ லீனியர்லி டிபெண்டா இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிட்டர்மினேஷன் எடுத்தீங்கன்னா 0 தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா ஸோ 1 2 2 4 எழுதுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிட்டர்மினேஷன் கால்குலேட் பண்ணீங்கன்னா வந்து 0 தான் வரும் சரியா. ஸோ 0 வருது அப்படின்னாலே லீனியர்லி டிபெண்டன்ட். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ இங்கே வந்து ரேங்க் வந்து இந்த மாதிரி கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 2, ரேங்க் வந்து 1. ஸோ லெஸ் தேன் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், தென் த செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் மேட்ரிக்ஸ் சரியா. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துருந்தீங்கன்னா லீனியர் டிபெண்டா வருது. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் டிட்டர்மினேஷன் கால்குலேட் பண்ணீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அர்த்தம், டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ இதான் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் தெரிய வேண்டியது ஆர்த்தோகனல் செட் ஆஃப் வெக்டர். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆர்த்தோகனல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் கன்சிடர் 2 மேட்ரிக்ஸ், ஸோ 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்து எழுதுவோம்னா, ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் x1 வச்சிருக்கீங்க. ஸோ x1 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு x2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஐ வந்து இப்போ கிடைக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஸோ வி ஆர் செட் டு பி த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இப்போ 2 வெக்டார்ஸ் x1 and x2 are said to be orthogonal set of vectors. Then x1 transfers into x2 which is equal to 0 சரியா. So which is equal to 0, not the unit matrix. So it is equal to 0 right. So x1 transfers into x2
which is equal to 0 ஆ இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து x1க்கு டிரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அதாவது இப்போ வந்து காலம்ல கொடுத்துருக்கு. ஸோ ரோ வைஸ் எழுதிட்டீங்கன்னா -1 1 வரும். ஸோ வெர்டிக்கல் எழுதிங்கன்னா 1 1 வரும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -1 + 1 ஸோ 0 கிடைக்கும். சரியா? ஸோ x1 டிரான்ஸ்வர்ஸ் into x2 which you are getting as a 0. ஸோ 0 வந்துருச்சுன்னா ஸோ we can define so these two matrix are called the your orthogonal matrix அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆர்த்தோகனலி ஆர்த்தோ நார்மல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். x1 transverse into x2 which is equal to 0. Another condition if you are taking the modulus value அதாவது வந்து ரூட் ஆஃப் எடுத்து ஸோ ஒன்றுக்கு ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்தீங்கன்னா 1ன்னு வரணும். அதே மாதிரி x2 மேட்ரிக்ஸுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து இப்போ மாடுலஸ் வேல்யூ எடுத்தீங்கனாலும் அது வந்து 1ன்னு வரணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா we can define those vectors as orthonormal vectors. ஸோ orthonormal vectors மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x1 வந்து 1 0 இருக்கு, x2 வந்து 0 1 இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இங்கே 1 0 0 1 வருது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0. யூ வில் கெட் த ஆன்சர் as 0. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை x1 டிரான்ஸ்வர்ஸ் இன்ட்டு x2 which is equal to 0. ஸோ ஆர்த்தோகனல் கண்டிப்பாக வந்து ஆர்த்தோகனல் தான். ஸோ ஆர்த்தோ நார்மல்னு எகெயின் பார்க்கணும்னா ஸோ இதுக்கு வந்து ரூட் ஆஃப் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் வந்து 1ன்னு வரும். இங்கே 0 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ மாடுலஸ் வேல்யூ எடுத்தாலும் இப்போ யூனிட்டாக வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 வந்துச்சுன்னா we can define those vectors as orthonormal vectors அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து சின்ன சின்ன ரிசல்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நார்மலைஸ்டு வெக்டார் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கும். ஸோ நார்மலைஸ்டு வெக்டார் ஜென்ரல் ஃபார்ம் வந்து எழுதுவோம்னா ஸோ எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஐகன் வெக்டார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு 1 -2 and 1. ஸோ இதான் வந்து இப்போ ஐகன் வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம்னா இப்போ என்ன வரும்? ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 4 ஸோ அதான் -2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். ஸோ இங்கே 1 + 4 + 1 ஸோ ரூட் ஆஃப் 6 வரும். ஸோ 1 1 டிவைட் பை போட்டு எழுதணும். ஸோ 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 6. ஸோ -2 டிவைட் பை ரூட் ஆஃப் 6. 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 6. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டாரோட நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் 3 ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து 3 காலமாக வந்து எழுதியிருப்போம். அதான் வந்து என்ன சொல்லுவோம்னா நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எழுதுது. ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண பிறகு தான் இதை வந்து நார்மலைஸ்டு கால்குலேட் பண்ண முடியும். சரியா? இதை வந்து நார்மலைஸ்டு வெக்டார்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார். ஸோ ஐகன் வேல்யூஸ்னா என்ன, ஐகன் வெக்டார் என்ன? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினோ இல்லை 1 மார்க் கொஸ்டினோ இந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து ஷுவராக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம்னா a மைனஸ் லாம்டா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதைத்தான் வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டு ஈச் ஐகன் வேல்யூ ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாம்டா ஸ்கொயரோ லாம்டா கியூபோ வரும். ஸோ மேபி 2 வேல்யூ 3 வேல்யூ லாம்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொரு லாம்டா வேல்யூக்குமே ஸோ ஃபார் ஈச் ஐகன் வேல்யூ இஃப் தேர் எக்ஸிட்ஸ் என் நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ வெக்டார் வந்து நான் ஜீரோ வெக்டார் எக்ஸ் such that ax equal to lambda x then x is called the your eigen vectors. So eigen vector னா அதான் சொல்லுவோம். சரியா? so corresponding to the eigen value. so ஒவ்வொரு இதுக்குமே வந்து so ax equal to lambda x. so இந்த ஃபார்முலா எழுதும்போது so xங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா eigen vector அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். சரியா? so நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரியணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்றது நிறைய வரும். Properties of the eigenvalues, right? So very very important. So first property will be the sum of the eigenvalues. So if you are calculated eigenvalues, so 2 value 3 value calculate பண்ணீங்கன்னா which is equal to trace of the matrix. So traceங்கிறது already we have studied. So it is the sum of the your principal diagonal elements. Yeah, so sum of principal diagonal elements தான் என்ன சொல்லுவோம்னா trace of the matrix னு சொல்லுவோம். So trace வந்து which is equal to your sum of the eigenvalues. So second property product of the eigenvalues. So product வந்து if you are calculated the product for the eigenvalues which is equal to your determination. So determination value of the matrix. So determination வந்து ஒரு particular matrix calculate பண்றோம். So ரெண்டு வந்து இப்போ ஈக்குவலா வந்து இருக்கும்.
சரியா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம நிறைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ற மாதிரி வரும். இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Sum of the eigenvalues which is equal to your trace of the matrix. So second property, product of the eigenvalue which is equal to determinant value of the matrix. So third property என்னன்னா eigenvalues of A. ஸோ வந்து இப்போ வந்து எடுத்துக்கிறோம் which is equal to, ஸோ நீங்கள் A transpose, அதாவது transpose matrix வந்து நீங்கள் transpose எடுத்துட்டு eigenvalue எடுத்தாலும் ஸோ ரெண்டோட eigenvaluesமே ஈக்குவலாக தான் வரும். சரியா? ஸோ both are equal. ஸோ இங்கே வந்து ஈக்குவல். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ the eigenvalues of the triangular or diagonal matrix அதுக்கு வந்து லீடிங் diagonal எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ இங்கே ஒரு 2 3 4, இங்கே 0 1 2 0 0 3. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒன்லி இது அப்பர் ட்ரையாங்குலரில் மட்டும்தான் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும், லோயர் ட்ரையாங்குலர் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நீங்கள் ஐகன் வேல்யூ வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் டேக் டைரக்ட்லி த diagonal elements. ஸோ பிரின்சிபல் diagonal elements 2 1 3. ஸோ இதான் வந்து ஐகன் வேல்யூ ஃபார் திஸ் ப்ராப்ளம். இதைத்தான் வந்து டைரெக்டாக வந்து எடுத்துக்கலாங்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ லேம்டாங்கிறத தான் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா நொட்டேஷன் ஃபார் த ஐகன் வேல்யூ. ஸோ ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து லேம்டா அப்படின்னு வச்சிருப்போம். தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ஏ இன்ட்டு ஏ கால்குலேட் பண்ணி அது தனியாக வந்து லேம்டா வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து லேம்டா, அதாவது வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா, இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கனாலே ஏ ஸ்கொயருக்குள்ள ஐகன் வேல்யூ கிடைக்கும். அதை தான் ஜென்ரல் ஃபார்மில் என்ன சொல்லுவோம்னா ஏ பவர் எம் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஐகன் வேல்யூ வேணும்னா லேம்டா பவர் எம். ஸோ மேபி ஸ்கொயராக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம், பவர் 4ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். சரியா? ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் த சேம் நம்பர். ரைட்? ஸோ அடுத்தது வந்து இப்போ ஸ்கேலார் வேரியபிள். ஸோ ஸ்கேலார் இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ ஸ்கேலார் வந்து இஃப் யூ ஆர் மல்டிப்ளையிங், ஸோ 2 times ஏ அப்படி இருக்குதுன்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை த ஐகன் வேல்யூ வந்து மறுபடியும் வந்து அந்த கே ஸ்கேலார் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஐகன் வேல்யூ வந்து இப்போ கேஏன்னு சொல்கிறோம்னா ஸோ வந்து இப்போ அதுக்கு வந்து ஐகன் வேல்யூ வந்து கே லேம்டாவாக இருக்கும். ஸோ கேஏ மேட்ரிக்ஸு. சரியா? ஸோ அடுத்தது வந்து இப்போ ஏ பிளஸ் கேஐ ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா மேட்ரிக்ஸ் வந்து ஸோ ஏ பிளஸ் கேஐல வந்து இருக்குதுன்னா ஸோ இதோட வந்து ஐகன் வேல்யூ எடுக்கணும்னா ஸோ ஏக்கு மட்டும் லேம்டா வந்து மாறும், ஐ வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ லேம்டா பிளஸ் கே. ஸோ வேர் கே இஸ் ஏ ஸ்கேலார் வேரியபிள். சரியா? ஸோ இதே மாதிரி இப்போ ஏ மைனஸ் கே இருக்குன்னா ஸோ இங்கேயும் அதே தான், ஏக்கு பதிலாக மட்டும் வந்து லேம்டா வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஐங்கிறது 1ன்னு ஆயிடுது. ஸோ ஏ லேம்டா மைனஸ் கே. ஸோ இதான் வந்து யுவர் ஏ மைனஸ் கேக்கு வந்து ஐகன் வேல்யூ. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட்டு, ஸோ இந்த ஏ இன்வெர்ஸுக்கு வந்து அப்போ வந்து இப்போ ஐகன் வேல்யூ என்ன வரும்? ஸோ ஏ டிரான்ஸ்போஸுக்கு வந்து அப்படியே தான் வரும், அது படிச்சிட்டோம். சரியா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸுக்கு வந்து ஏ அப்படியே தான் இருக்கும், அதாவது லேம்டா ஏ கண்டுபிடிக்கும் அதே தான் வரப்போகுது. ஸோ ஏ இன்வெர்ஸுக்கு வந்து அப்படியே ஸோ 1/λ வந்து இட் இஸ் த ஐகன் வேல்யூ ஃபார் த ஏ இன்வெர்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து கொஸ்டினில் வரும். ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸுக்கு வந்து நீங்கள் ஐகன் வேல்யூ எடுத்தீங்கன்னா ஸோ ஏக்கு வந்து என்ன ஐகன் வேல்யூ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், 1/λ வரும். ஸோ அடுத்தது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து லேம்டா வந்து போடணும். சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை லேம்டா போட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் த ஐகன் வேல்யூ ஃபார் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து இப்போ கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ஐகன் வேல்யூனா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டிட்டர்மினேஷன். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை லேம்டா இதை போட்டிங்கன்னா யூ கேன் கால்குலேட் த அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் ஏ ஸ்கொயர் பிளஸ் C1 இன்ட்டு ஏ பிளஸ் C2 இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது மேட்ரிக்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஐகன் வேல்யூ வந்து அப்போ என்ன ஃபார்முலா வரும்னா லேம்டா ஸ்கொயர் பிளஸ் C1 இன்ட்டு லேம்டா பிளஸ் C2. ஸோ அதே தான் இப்போ கேஸ் எழுதுனாலே அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக மட்டும் லேம்டா வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ லேம்டா ஸ்கொயர் பிளஸ் C1 இன்ட்டு லேம்டா C2 இன்ட்டு ஐ மேட்ரிக்ஸ்ன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் 1. ஸோ பிளஸ் C2. சரியா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி ட்ரேஸ், அதாவது சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ப்ராடக்ட்டும் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த இது யூஸ் ஆகும் ஏ இன்வெர்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் யூஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது தவிர வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஸோ ஐகன் வெக்டார்ஸ் ஃபார் த ஏ இன்வெர்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4. ஸோ நீங்கள் எது எடுத்திருந்தாலும் சரி ஆர் ஆல்வேஸ் சேம்.
ஸோ ஐகன் வெக்டார்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஐகன் வேல்யூ தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஐகன் வெக்டார் இட் இஸ் நாட் கோயிங் டு பி சேஞ்ச் த சேம் வேல்யூ ஃபார் த ஏக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதே தான் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஏ இன்வர்ஸ்க்கு அதே தான் வரும். அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயர், ஸோ ஏ பவர் எம்முக்கு வந்து அதே தான் வரும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் யுவர் ஐகன் வெக்டார்ஸ். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ இன் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஃப் என் ரோஸ் ஆர் இன் த ஐடென்டிக்கல், ஸோ ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் சரியா. ஸோ தென் யுவர் ஐகன் வேல்யூஸ் வில் பி 0. ஸோ ஐகன் வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வந்து எல்லாமே ஒரே நம்பராக இருக்குது. ஸோ 1 1 1 1 ஆர் 2 2 2 2, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ 1 1 1 1 ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருந்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் லாம்டா ஐ, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ இங்கே வந்து இப்போ மைனஸ் லாம்டா மட்டும் நம்ம பிரின்சிபல் டயகனலில் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் லாம்டா ஆயிரும், இங்கே 1 மைனஸ் லாம்டா. ஸோ இங்கே ரெண்டு பிளேஸில் 1 1 அப்படியே வரும். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான். 1 மைனஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை அப்படியே இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா ஸோ லாம்டா ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 2 லாம்டா பிளஸ் 1 மைனஸ் 1. ஸோ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுது. ஸோ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ நம்ம 2 லாம்டா. ஸோ லாம்டா கூட நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா ஸோ லாம்டா ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இன்னொரு வேல்யூ வந்து லாம்டா ஈக்குவல் டு 2. ஸோ இதான் வந்து ஐகன் வேல்யூ ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் சரியா. ஸோ இது வந்து நீங்கள் உலகம் சால்வ் பண்ணணுன்னே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஸோ கண்டிப்பாக வந்து 0 தான் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து லாம்டா வந்து கண்டிப்பாக 0 தான் இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னொரு வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா இப்போ ட்ரேஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், ட்ரேஸ் வில் பி 2ன்னு வரும் சரியா. ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ வில் பி 2ன்னு இருக்கணும். ஸோ 0 + 2 இருந்தால் மட்டும்தான், அதாவது இன்னொரு வேல்யூ வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 தான் வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ வில் பி 2. ஸோ எக்ஸுங்கிறது அனதர் லாம்டா, லாம்டா ஈக்குவல் டு 2. ஸோ இப்படி சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யூ கேன் டைரக்ட்லி சால்வ் சரியா. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ 1 1 1 ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ வந்து 0ன்னு தெரியும் சரியா. ஸோ ஒன் ஆஃப் த வேல்யூ அஸ் 0 தான் இருக்கணும் கண்டிப்பாக ரைட். ஸோ இங்கே வந்து ஐடென்டிக்கலாக இருந்தால் ரெண்டு வேல்யூமே 0 தான் இருக்கும். ஸோ 3 x 3 மேட்ரிக்ஸ் ஐடென்டிக்கலாக ரெண்டு வேல்யூ 0. ஸோ மூணாவது வேல்யூ மட்டும் என்னென்னு வேணும், இதை மூணு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 3 தான் வரும் அவ்வளோதான். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 3. அப்படி இல்லைன்னா அஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா போட்டு ஸோ யூ கேன் சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன், யூ வில் கெட் த ஆன்சர் 0, 0, 3. ஸோ இதான் வந்து யுவர் ஐகன் வேல்யூ ஃபார் த ஐடென்டிக்கல். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த வேல்யூஸ் 0. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர். ஸோ இது வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 1 3 1 2 and 3 3 3 and 20. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்ன எழுதுவோம்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 இன்ட்டு லாம்டா minus S3 equal to 0. இது வந்து 3 x 3 மேட்ரிக்ஸா இருந்தா. So it is applicable for 3 x 3 matrix. So இதே வந்து இப்போ 2 x 2 இருந்துச்சுன்னா lambda square minus S1 lambda plus S2 which is equal to 0, which is applicable for 2 x 2 matrix. இது வந்து 2 x 2 வந்து applicable ஆகும். So இது வந்து 3 x 3. So S1 னா என்ன அப்படின்னா வந்து so your sum of the diagonal elements are trace of the matrix. So trace of the matrix are sum of the diagonal elements. So இங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும், so 2 plus 2 4 plus 20. So 24 is your S1. So S1 value will be 24. So S1 equal to 24. So where the determination, so determination ங்கிறதா வந்து determination of the 2 cross 2 minor, 2 cross 2 minor consists of the diagonal values. So diagonal value மட்டும் வந்து இப்போ 2 x 2 மேட்ரிக்ஸ் வந்து இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணலான்னா ஸோ 2 x 2 வந்து என்ன எடுப்போம்னா ஸோ 2 1 1 2 இது வந்து ஒன்னாவது 2 x 2 மேட்ரிக்ஸ் சப் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் வந்து என்ன எடுக்கணும்னா 2 3 3 20 இங்கே இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடு 2 3 3 and 20. ஸோ இது வந்து ஒன்னாவது சப் மேட்ரிக்ஸ் 2 1 1 2. அதுக்கடுத்த சப் மேட்ரிக்ஸ் 2 3 3 20. ஸோ தேர்ட் சப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா ஒன்லி த 4 கார்னர் எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வரும் 2 3 3 and 20.
ஸோ 3 மேட்ரிக்ஸ் வந்து தனித்தனியாக இப்போ 2 cross 2 பிரித்து எழுதிவிடணும் ஃபஸ்ட்டு. அதுதான் இங்கே காட்டியிருப்பேன். ஸோ 2 1 1 2ங்கிறது அப்பர் டயகனல் எலமெண்ட். ஸோ 2 1 1 2 ப்ளஸ் அடுத்த எலமெண்ட்டுங்கிறது ஸோ பாட்டமில் உள்ள 4 எலமெண்ட் 2 3 3 20. ஸோ 2 3 3 and 20 plus so only the 4 corner elements 2 3 3 20. So 2 3 3 20. So இதுக்கு மட்டும் நீங்க determination calculate பண்ணனும். So இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா you will get the S2 value. So S3ங்கிறது determination for the matrix. So total determination எடுக்கணும் இல்லையா, அதுதான். So இப்போ தனித்தனியாக வந்து எடுத்தீங்கன்னா இங்க 3 plus 31 plus 31 வருது. So total 65. So 65ங்கிறத இங்க S2 ல substitute பண்ணனும். S3ங்கிறது so determination of the matrix. So determination calculate பண்ணீங்கன்னா you will get the answer S3. Yeah. So இதுக்கு அப்புறம் இதல substitute பண்ணிருங்க. So you will get the equation. So lambda cube minus 24 lambda square plus 65 lambda minus 42 equal to 0. So இதை நம்ம solve பண்ணீங்கன்னா so coefficients of lambda cube lambda square so lambda constant value. So இதுல வந்து நீங்க substitution methodல போகணும். So starting with the 1. So இங்க வந்து என்ன நம்பர் போடுறீங்களோ so லாஸ்டா வந்து 0 டேலி ஆயிருச்சுனா so your lambda value so first value will be 1 அப்படினு அர்த்தம். Yeah. So இதுக்கு அப்புறம் வந்து quadratic equation அப்ப சேஞ்ச் ஆயிரும். So lambda square minus 23 lambda plus 42. So இதுக்கு அப்புறம் நம்ம as usual நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42 வரணும். ஆட் பண்ணீங்கன்னா வந்து 23. So இந்த செட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா so 2 and 21 வரும். So lambda equal to 2 lambda equal to 21. So lambda 1 2 and 21 are the eigenvalues for this problem. So நீங்க வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜெனரல் ஃபார்மட் lambda cube இங்க பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் 3 cross 3 இருந்தா 2 cross 3 இருந்தா ரொம்ப சிம்பிள். ஸோ lambda ஸ்கொயர் மைனஸ் S1 lambda பிளஸ் S2. ஸோ S1ங்கிறது சம் தான் சரியா. ஸோ சம் ஆஃப் த ட்ரேஸ் S1ங்கிறது ட்ரேஸ், இங்க S2ங்கிறது டிட்டர்மினேஷன். ஸோ ஒன்லி 2 cross 2 தான் இருக்க போகுது சரியா. ஸோ சப் மேட்ரிக்ஸே கிடையாது. ஸோ டிட்டர்மினேஷன் போட்டீங்கன்னா so you will get the quadratic equationல கிடைக்கும். இதுல இருந்து 2 lambda வேல்யூ எடுப்போம். அதுதான் வந்து eigen values சரியா. சோ இதுக்கு அப்புறம் இப்ப eigen vector எப்படி கால்குலேட் பண்றது? சோ eigen value வந்து இப்ப கால்குலேட் பண்ணிட்டோம். சோ eigen vector கால்குலேட் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்முலா a minus lambda I into x equal to 0 சரியா. சோ இப்ப a minus lambda I அப்படிங்கிறது a வேல்யூ தெரியும் இல்லையா நம்மளுக்கு. சோ a வேல்யூ வந்து தெரியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து given ப்ராப்ளத்துல இருக்கு 2 1 3 1 2 3 3 3 20. ஸோ அதில் மைனஸ் லாம்டா ஐனா என்ன அர்த்தம்னா டயகனலில் மட்டும் மைனஸ் லாம்டா ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ 2 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் லாம்டா 20 மைனஸ் லாம்டா மற்ற நம்பர்லாம் அதே தான் இருக்கும் சரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ லாம்டா வேல்யூ இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 1 1 3 இங்கே 1 1 3 3 3 19. So இங்க வந்து x பதிலா x1 x2 x3 equal to so a minus lambda I into x equal to 0. So into x equal to 0 நால இங்க 3 காலம் இருக்கிறதுனால 3 zeros போட்டுருக்கோம் சரியா. so இப்போ இதுல வந்து நீங்க வந்து எக்கலன் ஃபார்முலா 0 கொண்டு வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து ரோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தட் இருக்கு, நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ பட் இப்போ இந்த ரோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னா ஸோ ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து இந்த 4 எலமெண்ட்டை மட்டும் எடுத்திருப்போம் 1 3 1 3 இதை மட்டும் எடுத்திருப்போம். அடுத்ததுல வந்து 1 1 போட்டிருப்போம். ஸோ இங்க x1 டிவைடட் பை ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட் வரும் 1 3 1 3 x2 டிவைடட் பை ஸோ சென்டர் எலமெண்ட் வரும் சரியா. ஸோ ரோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எடுக்கிறது இதை எடுத்திருப்போம் x1க்கு சரியா. ஸோ இது எப்படி எழுதுவோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் 1 3 1 3. ஸோ செகண்டா எழுதுறது வந்து ஸோ எகெயின் இதை வந்து செகண்ட் எழுதணும் 1 1 1 1. ஸோ 4 இதாக எழுதிக்கிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது. ஸோ இங்கே x1 டிவைடட் பை எழுதும்போது இங்கே 1 3 1 3 வரும். இங்கே x2க்கு வந்து 3 1 3 1. ஸோ x3க்கு வந்து 1 1 1 1. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. பட் இந்த கேஸில் 0 வருது. ஸோ கண்டிப்பாக வந்து 0 வந்து வரக்கூடாது சரியா. ஸோ எல்லாமே வந்து நான் ஜீரோவாக தான் இருக்கணும் ஐகன் வெக்டர். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூல். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து எல்லாமே 0 வருது அப்படின்னா வரக்கூடாது. ஸோ ஏன் அப்படி வருதுன்னா இங்கே 2 ரோ வந்து ஒரே மாதிரி இருக்கு 1 1 1 3 1 1 3 இருக்கு இல்லையா. அதனால வந்து ஒரே மாதிரி 0 0 வருது. ஸோ அப்படி வந்து வரக்கூடாது. ஸோ இங்கே எடுத்தீங்கனால உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ x3க்கு வந்து இப்போ 0 எடுக்கிறோம். அதாவது இப்போ நான் மறுபடியும் வந்து எக்கலன் ஃபார்மில் போட்டிங்கன்னா x3 வந்து 0ன்னு வரும். ஸோ x1 + x2 = 0.
So x1 equal to minus x2. So x1 பதிலா plus 1, x2 value will be minus 1. So x3 வந்து 0 ஆயிருக்கும். சரியா? So இதே மாதிரி அடுத்த வேல்யூ lambda value 2 போட்டு அதே மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே நான் ரோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய இந்த 4 எலமெண்ட் 1 3 0 3. ஸோ அடுத்து எழுத வேண்டியது இந்த 4 எலமெண்ட் 0 1 1 0 0 1 1 0. சரியா? ஸோ இதை மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து எழுதிக்கிடலாம் x1 டிவைடட் பை ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 மைனஸ் 0 வந்துடும். x2 வேணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் விட்டுறணும், அடுத்த ரெண்டு இதை எடுக்கணும். ஸோ 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 0. ஸோ 3 மைனஸ் 0. x3 வேணும்னா இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும் 0 மைனஸ் 1. சரியா? ஆக்சுவலாக வந்து இது எப்படி எழுதுவோம்னா x1 டிவைடட் பை 1 3 0 3 equal to x2 divided by 3 0 3 1 x3 divided by 0 1 1 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ இதில் இருந்து எடுத்தீங்கன்னா you will get the second eigenvector. ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்த லாம்டா வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா தேர்ட் eigenvector கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஐகன் வேல்யூஸ் will be 1 2 and 21. ஐகன் வெக்டார்ஸ் ஸோ 3 ஐகன் வெக்டார் இருக்கு. 1 மைனஸ் 1 0 3 3 மைனஸ் 1 1 1 6. ஸோ நீங்கள் வந்து இந்த ரோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்கோலன் ஃபார்மில் இந்த 0 கொண்டு வந்து x3 மட்டும் 0 ஈக்குவேட் பண்ணி x1 x2 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ ஏதாவது உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே we will discuss in the next class, right? So thank you for your valuable time. So don't forget to subscribe our channel Katral Mech Karpom Karpipom. Thank you. We will meet in the next video. Thank you.